பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்தில் வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சில காணொளியில் பார்த்தோம். அவர் வந்ததுக்கான அறிகுறிகள் என்னது? சந்தோஷமாக இருப்போம், ஜெபம் பண்ணுவது, பைபிள் படிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம், இதெல்லாம் பேசி சொல்லியிருந்தேன். ஆனால் பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷனான, அதாவது ஒரு அடிப்படை, ஒரு முக்கியமான அடித்தளமான ஒரு விஷயம் என்னென்னா, பைபிள் சொல்லியிருக்கிறது. ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, பிதாவாகிய தேவனுடைய அன்பை நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றுகிறார். சூப்பர்ல. பிதாட்ட இருக்கிற அன்பை கொண்டு வந்து அப்படியே நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றுறாங்க. போன காணொலியில் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம மனசு வந்து மண் மாதிரி, அது வந்து ரொம்ப இறுகி போயிருக்கு, அப்போ அதில் ஈரப்பதம் இல்லை அப்படின்னு சொன்னால். அப்போ மழை பெய்யும், அதெல்லாம் விவசாயிகளுடைய லாங்குவேஜ். அவங்களுடைய இது இந்த காலகட்டத்தில் நம்ம எதுவும் பயிர் பண்ண முடியாது, ஏன்னா மண் இன்னும் பொழக்கலை, நம்ம நிறைய வேலை இருக்குது. சரி, அதுக்காக தண்ணி மழை பெய்யணும். ஓகே, ரைட், அண்டர்ஸ்டாண்ட். அப்படின்னா என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும்பொழுது என்னதுன்னா, பிதாவுடைய அன்பை கொண்டு வந்து நம்ம இருதயத்தில் அப்படியே ஊத்துறாரு. இதுதான் நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வேதவசனம் போதிக்குது. பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி. பழைய ஏற்பாட்டில் சொல்கிறாரு, மாம்சமான யாவர் மீதும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். அப்படின்னா நான் எல்லா மனிதர்கள் மேலேயும் ஊற்றுவேன். அது வந்து எழுதும் போதே யோவேல் தீர்க்கதரிசிக்கு கையெல்லாம் நடுங்கியிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு வாக்குத்தத்தம். என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லுது ஒரு வாக்குத்தத்தம். ஏன்னா என்னுடைய மக்களுக்கு தானே ஊற்றணும். இங்கே நமக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, எல்லார் மக்கள் மேலேயும் ஊற்றுவேன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் எழுதிடுவோம். அவருக்கு ரொம்ப பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் எழுதிட்டார். ஆனால் அதுதான் வாக்குத்தத்தமாய் நிறைவேறுகிறது. எப்போ? இயேசு சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெரிந்து 40 நாள் கழித்து தான். ஸோ இயேசுடைய மரணம் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. இயேசுனுடைய மரணத்தால் தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் பூமியில் அநேகருடைய மேலே அவர் ஊற்றுகிறார். அதன் மூலயமாக பிதாவுடைய அன்பை நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றுகிறார். நம்மளால் எப்படி மற்றவங்களை நேசிக்க முடியும்னா, பிதாவாகிய அவருடைய அன்பு நம்மளுடைய இருதயத்தில் இருந்தால்தான் நம்மளால் மற்றவங்களை நேசிக்க முடியும். இதான் பாயிண்ட்டு. நம்ம மற்றவங்களெல்லாம் எப்படி நேசிக்க முடியும், நிறைய அடுத்த காணொலியில் பேசுகிறேன். ஆனால் பிதாவுடைய அன்பை நம்ம பெற்று அதை அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். God bless you.